ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. இன்னைக்கு பனைமலை ஆலயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் ரொம்ப விசேஷம். அந்த அம்பாள் முன்னாடி ஜாதகத்தை வச்சு வழிபட்டால் அடுத்த 3 மாதத்தில் நிச்சயமாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, இந்த தலம் பனைமலைன்னு சொல்லப்படக்கூடிய இடம் விழுப்புரம் செஞ்சி சாலையில் இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னாக்கா, விழுப்புரம் செஞ்சி சாலையில் மாத்தூர் வழியாக உட்புறமாக ஒரு சாலை போகுதாம். அந்த சாலையில் ஒரு 9 கிலோமீட்டர் தூரம் போனதுமே பனைமலை அப்படிங்கிற அந்த குன்று நமக்கு தெரியுது. அது மேலே ஆலயம் இருக்குது. குன்றினுடைய அடிவாரத்தில் வலதுபுறம் குன்றிலும் முழுமுதற் கடவுளான விநாயகரினுடைய உருவம் அப்படிங்கிறது புடைப்பு சிற்பமாக விளங்கக்கூடிய ஒரு சன்னதி இருக்குது. அங்கே விநாயகர் மகுடம், அங்குசம், பாசம் இதோடு நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்படி தான் செதுக்கியிருக்காங்க அந்த புடைப்பு சிற்பத்தை. இதில் விநாயகர் குத்துக்காலிட்டு அமர்ந்திருக்கிறார். அவரை வணங்கி வழிபட்டு பக்கத்தில் இருக்கிற படிகள் மேலே ஏறி அந்த மலைக்கு போகணும். பாறைகளில் தான் அந்த படிகள் எல்லாமே செதுக்கி இருக்கிறாங்க. அங்கங்கே அந்த மலையில் சின்ன சின்ன சுனைகள் எல்லாம் இருக்குது. ஏறக்கூடிய வழியில் விவசாய நிலங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயம்தான் இந்த பனைமலை கோவில் அப்படிங்கிறது. மாமல்லபுரம் கடற்கரை கோவில் மற்றும் கைலாசநாதர் கோவிலை கட்டின ராஜசிம்மன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் நரசிம்ம பல்லவன் தான் இந்த ஆலயத்தையும் எழுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயம். ஆலயத்தினுடைய பிரம்மாண்டமான மகாமண்டபத்தில் ஒரு 108 தூண்கள் இருக்காம். அத்தனையுமே கலைநயம் மிக்கது. அவ்வளோ சிற்பங்கள் அதில் செதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ராஜசிம்ம பல்லவன் கட்டின அருள்மிகு குன்றுடைநாதர் சிவன் கோவில் கிழக்கு வடக்கு பகுதிகளில் அமைஞ்சிருக்காம். இங்கே அம்பாள் அஸ்ததளாம்பிகை. அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நேராக கர்ப்பகிரகத்தில் மிகப்பெரிய 16 பட்டை வடிவ சிவலிங்கத்தையும் ஆவுடையாரையும் தரிசனம் பண்ணலாமாம். ரொம்ப ஒரு அழகான பளபளப்பான ஒரு கரிய நிற கருங்கல்லால் அந்த சிவலிங்கம் செய்யப்பட்டிருக்கு. அந்த அர்த்த மண்டப பக்கச்சுவர்களில் வலது பக்கம் திருமால் மகாலட்சுமி, இடது பக்கம் நான்முகன் கலைமகள், இப்படி தம்பதியராக காட்சி கொடுக்குறாங்க. ஆலயத்தினுடைய வடக்கு திசையில் 2 லிங்கங்களும் தெற்கு திசையில் 2 லிங்கங்களும் முருகன் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிங்க திருமேனிகளில் 16 பட்டைகள் கொண்ட தாரா லிங்கங்களாக காட்சி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாரா லிங்கங்களை நம்ம தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாம். இந்த கோவில் முழுக்க முழுக்க கருங்கற்களால் எழுப்பப்பட்ட கோவில். சதுர வடிவ கருவறையில் கிழக்கு நோக்கி அருள்மிகு தாளகிரீஸ்வரர், ஹஸ்ததளாம்பிகை இவங்க 2 பேரும் அருள் பாலிக்கிறாங்க. தாளகிரீஸ்வரரை வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையும், நிலம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உரிய தீர்வும் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தாளகிரீஸ்வரர் காலையில பச்சம் நிறமாகவும் மாலையில் பொன்னிறமாகவும் மாறக்கூடிய அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. முற்காலங்களில் இந்த பகுதி பனை மரங்கள் சூழ்ந்த பகுதியாக இருந்திருக்கணும். தாளம் அப்படின்னா பனை, பனை மரத்தை தலவிருட்சமாக கொண்டு மலை மேலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவில் இறைவன் அப்படிங்கிறதுனால இவரை தாளகிரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் ஊர்வாசிகள் இந்த கோவிலை பனைமலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பனைமலை கோவில் அப்படின்னு. இங்கே வடகிழக்கு திசையில் தென் திசை நோக்கியவாறு தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பிகை அருள்பாலிக்கிறார். அம்பாளினுடைய மேற்கைகள் அங்குசத்தையும் பாசத்தையும் தாங்கியிருக்கு. கீழ் வலக்கை அபயமுத்திரை, கீழ் இடக்கை வரதமுத்திரை காட்டுது. அம்பாளினுடைய திருமுகம் அன்றலர்ந்த தாமரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பிரகாசமாக இருக்குமாம் பார்க்கறதுக்கே. இங்கே அன்னையை ஹஸ்ததளாம்பிகை அப்படின்னும் தாளகிரீஸ்வரி அப்படின்னும் அழைக்கிறாங்க. திருமணமாகாதவங்க இந்த ஆலயத்துக்கு அவங்களினுடைய ஜாதகத்தை அம்பாள் முன்னாடி வச்சு வழிபட்டால் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக திருமணம் நிச்சயமாகும் அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறவங்க அத்தனை பேருமே நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோவில். இந்த தலத்து இறைவன் தாளகிரீஸ்வரர், அம்பாள் ஹஸ்ததளாம்பிகை. அம்பாளை பற்றியும் இறைவனை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம் இல்லையா இன்னைக்கு. இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பான அம்பாள் அப்படின்னாக்கா குகை துர்கை. ஆலய தரிசனம் முடிஞ்சு கீழே இறங்கி வரும்போது வலப்புறமாக இருக்கக்கூடிய படிக்கட்டின் வழியாக போனால் ஒரு சின்ன குகை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குமாம். அந்த குகையினுடைய வாசல்லையே பலிபீடம், யானை, சூலம் இதெல்லாம் இருக்காம். இந்த துர்கையை கொற்றவை, மகிஷாசுரமர்தினின்னு மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. துர்கை அன்னை தலையில் ராஜ கிரீடம் புனைந்து 8 திக்குகளையும் 8 கரங்களாக கொண்டு இடது மேல்கரத்தில் தண்டம், மற்ற கைகளில் சங்கம் கேடயம் ஏந்தியும் 4வது கை தண்டத்தை அணைத்தவாறு அன்னையினுடைய இடது தொடை மேலே படிஞ்சிருக்காம். வழக்கமாக எல்லா ஆலயங்களையும் துர்கை சூலம் ஏந்திருப்பா. ஆனால் இங்கே துர்கை 4வது கரத்தில் தண்டமே வச்சிருக்கா. இந்த அன்னை தன்னுடைய வலது காலை தரையில் ஊன்றியும் இடது காலை சிம்மத்தின் மேல் வைத்தும் 8 கரங்களோட வீராவேசமாக காட்சி கொடுப்பாளாம். அம்பாளை தாங்கக்கூடிய சிம்மம் முன்பக்கம் இடது கால தரையில் ஊன்றி முன் வலது காலை மேலே தூக்கி கொஞ்சம் சாஞ்ச நிலையில் கம்பீரமாக சிலிர்த்து எழுற மாதிரியான காட்சி கொடுக்கக்கூடியதாம். இந்த அன்னையை வேண்டிக்கிட்டா துன்பங்கள் எல்லாம் பறந்தோடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பக்தர்களுக்கு. இந்த அம்பாளுக்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராக காலத்தில் மட்டுமே பூஜைகள் நடக்குது. இந்த ராக கால பூஜையில் கலந்துக்கிட்டு 3 வகையான எண்ணெய் கலந்து
வந்து 11 விளக்குகள் ஏற்றி அம்பாளை வழிபட்டா நினைத்த காரியம் கைகூடுங்கிறது இங்கே வந்து தரிசனம் பண்ணவங்களுடைய நம்பிக்கை. இந்த துர்க்கை சன்னதியில் வழிபட்டு குழந்தை பாக்கியம் வேண்டும் தம்பதிகளுக்கு ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய விசேஷங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் 4 கால பூஜை இங்கே நடக்குமா. இது தவிர மாதந்தோறும் பிரதோஷம், பௌர்ணமி, சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம் இதெல்லாம் சிறப்பாக நடக்குமாம். காணும் பொங்கல் அன்னைக்கு இங்கே பாரி வட்டம் நடத்துகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த விழாவப்போ பனைமலை, பேட்டை, துத்திப்பட்டி, சித்திரசுவர், அனந்தபுரம், காந்திநகர் இப்படி சுற்றி இருக்கக்கூடிய 6 ஊர்களுக்குமே சுவாமியும் அம்பாளும் போய் எழுந்தருளல் பண்ணுறாங்க. பக்தர்கள் ஓம் நமச்சிவாயன்னு 108 எழுதி துண்டு சீட்டுகளில் அதை மாலை மாதிரி தொடுத்து இங்கே ஈசனுக்கு சாத்தி வழிபாடு செய்கிறாங்க. இப்படி செஞ்சால் அவங்களுடைய காரியம் நிறைவேறுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஆலயம் வந்து ரொம்ப விசேஷமான பழமையான ஒரு ஆலயம். விழுப்புரம் செஞ்சி சாலையில் இருக்குது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வழிபட்டு வாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.